சென்னையில 2 ஆறு ஈசிஆர் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. கிட்டேந்து காசு வாங்கி அதை வீட்டுல சம்பளம்னு குடுக்குறியே, உனக்கு வெக்கமயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா. ப்ரோ இனிமே 10 நம்பர் மட்டும் இல்ல 18 நம்பர் ரிசர்வ் தான் இந்தியால. டெண்டுல்கர் 7 எப்படியோ 10 அப்படியே இனிமே 18 அப்படிதான். இனிமே விராட் கோலி ஜெர்சி எவனும் இந்தியால எந்த யூஸ் பண்ண கூடாது. 18 விராட் கோலிக்கு மட்டும்தான். கிங் கோலி. எங்கள் விராட் கோலி செஞ்சுரியை பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விராட் கோலி செஞ்சுரியை பார்த்தோம். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, ஒரு பிக் கிளாஷ். ஐசிசி டோர்னமெண்ட்டில் மட்டும் தான் ஆட முடியும் இந்த கிளாஷ். உங்களுக்கு மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும். சென்னை ஃபேனே ரொம்ப பக்கா டோனி ஃபேன். நீங்களே கேட்டு பாருங்க, யார் ஃபேன் நீங்க? டோனி. ஆமா, இதோட பெரிய கிஃப்டே கிடையாது, எங்களால நினைக்கவே முடியாது. ஐயோ உடம்புல சிலுக்குது ப்ரோ எனக்கு. எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, 2 ஹாப்பியா இருக்குது. இந்தியா மேட்ச் வின் பண்ணிச்சு. நம்ம கோலியோ ஃபார்ம் அவுட் இன்னும் எப்பெல்லாம் பாகிஸ்தான் கிட்ட மேட்ச் வருது அப்பெல்லாம் அவரும் ஃபார்முக்கு வந்துடுறாரு. அதனால நம்ம அவர் ஃபார்மை பற்றி எப்பவுமே சொல்ல தேவையில்லை. அவரோட கிளாஸ் தான் பர்மனெண்ட். அவர் செஞ்சுரி அடிச்சது, இந்தியா வின் பண்ணது கேக்கு. இது 3 நினைச்சு நைட்டு தூங்க போகிறோமா இல்லைன்னு ஒன்றுமே புரியல. லாஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் இப்பயும் அதே விராட் கோலி செஞ்சுரி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. பாகிஸ்தானோட ஃபாதர்னா விராட் கோலி மட்டும் தான் என்னைக்குமே. இனிமே சச்சின் கம்பேர் பண்ணி விராட் கோலியை ஒரு தனியாக பாருங்க. சச்சின் வேற, விராட் கோலி வேற, என் தலைவன் வேற. தாத்தா கங்குலி அடிச்சாரு, அப்புறம் நம்ம அப்பா தோனி அடிச்சாரு, இப்போ நம்ம ரோஹித் விராட் கோலி அடிச்சிருக்காங்க. ப்ரோ நான் திரும்பவும் சொல்றேன், நம்மளுக்கு வில்லன் ஆஸ்திரேலியா தான் ப்ரோ. இவனுக்கு பாகிஸ்தான்லாம் வில்லன் கிடையாது ப்ரோ. நம்மளுக்கு வில்லன் எப்பவுமே ஆஸ்திரேலியா தான். பாகிஸ்தான் அது ஒரு கண் தொடைப்பு தான். அது பாகிஸ்தானோட முன்னாடி சோஹைல் அக்தர், வசீம் அக்ரம் இவனுங்க இருக்கும்போது மட்டும் தான் பாகிஸ்தான். இப்போ இருக்கிற பாகிஸ்தான்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. பங்களாதேஷ் மாதிரி தான். இவனுக்கு பாம்பு டான்ஸ் ஆடுறதான் லைக், நம்மள வெறுப்பேத்தான் லைக். அது என்னன்னு தெரியல. எல்லா பிளேயரும் மற்ற டீம்ல போனா ஃபார்ம்ல வரானுங்க. ஆர்சிபி வந்தா மட்டும் அவனுங்க வாழ்க்கை கரியர்லயே பார்க்க முடியாத ஃபார்ம் அவுட்டுக்கு ஆயிடுறானுங்க. ஆர்சிபி வந்தா மட்டும். பிரின்ஸ் என்ன பண்ணாரு? பிரின்ஸ் இப்பதான் ப்ரோ சச்சின் பண்ண உஷார் பண்றதுக்கு ப்ரோ பிரின்ஸ் ஒன் டே மேட்ச் மட்டும் தான் ப்ரோ ஆடுவாரு. பிரின்ஸ் ஆக்சுவலா மச்சான் அவ்வளவு விஷயம் பேசுறான், ஆனா மச்சான் ஐபிஎல் மட்டும் தான் பார்ப்பான். உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. ஒரு சேசிங்ல ஒருத்தன் இவ்வளவு செஞ்சுரி அடிச்சது விராட் கோலி மட்டும்தான். நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா உங்களுக்கு பிரஷர் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சேசிங்ல செஞ்சுரி அடிக்கிறது தான் ஒரு பிளேயர், அது விராட் கோலி மட்டும்தான். ஓகேவா? இப்ப சொல்றேன் ஐபிஎல் கண்டிப்பா ப்ரோ. அவங்க அப்பா அவன் கருவுல இருக்கும்போது பால் ஊட்டி வளர்க்கல, கிரிக்கெட்டை ஊத்தி வளர்த்திருக்காரு. நீங்களா யாருடா? How do I tell you? ப்ரோ இனிமே 10 நம்பர் மட்டும் இல்ல 18 நம்பர் ரிசர்வ் தான் இந்தியால. டெண்டுல்கர் 7 எப்படியோ 10 அப்படியே இனிமே 18 அப்படிதான். இனிமே விராட் கோலி ஜெர்சி எவனும் இந்தியால எந்த யூஸ் பண்ண கூடாது. 18 விராட் கோலிக்கு மட்டும்தான். கிங் கோலி. எப்படி இருந்துச்சு 100 போட்டது? ப்ரோ ஐயோ உடம்புல சிலுக்குது ப்ரோ எனக்கு. பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் ஒயிட்லாம் போட்டது இல்ல ப்ரோ. அவனுங்க வேலையை காமிக்கிறானுங்க ப்ரோ. அவனுங்க ஒயிட் போடுறானுங்க, என்ன பண்ணானுங்க. ஆனா தலைவன் இதெல்லாம் நீலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அச்சாம் பாருங்க ஒரு 4. அதுல நின்னா பாகிஸ்தானோட ஃபாதர்னா விராட் கோலி மட்டும் தான் என்னைக்குமே. சார் மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். ஓகே, லைக் ஒரு பீச்சில் ஒரு பெரிய க்ரௌடோட நல்ல ஒரு ஆடியன்ஸு சியர் பண்ணிக்கிட்டு இந்தியா ஜெயிக்கிறாங்க. இந்தியா வின்னிங் வேணும். எங்கள் விராட் கோலி செஞ்சுரியை பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விராட் கோலி செஞ்சுரியை பார்த்தோம். அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, ஓகேங்களா, ஒரு பிக் கிளாஷ். ஐசிசி டோர்னமெண்ட்டில் மட்டும் தான் ஆட முடியும் இந்த கிளாஷு. அண்ட் அதை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்பீக்கர் சிஸ்டமோட கொடுத்து நல்லாயிருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைக் செக்யூரிட்டி போலீஸ்லாம் நல்லா செட்டப் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இருந்தது. ஒரு ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே. ஸோ நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ன வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், ஒரு நேச்சுரல் வெட்ட வழி காற்றுல ஒரிஜினல் துபாயிலேருந்து பார்த்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்போஷர், ஒரு பீச்சில் காற்றுல பார்க்கறதுலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப நல்லா இருந்தது. இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைக் அடுத்த ஃபைனல்ஸ்லாம் இந்தியா கண்டிப்பாக போகும். ஸோ அதை எங்களுக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால இவ்வளோ பரபரப்பாக இருக்குது, காரணம் என்ன? ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் எல்லாருக்குமே ஒரு இது தானே. ஸோ லைக் கிளாஷ், ஓகேங்களா, இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ் அப்படின்னும் போது, ஏன்னா இது ட்ரை சீரியஸ் இந்த மாதிரி ஒன் டேலாம் நடக்காது. ரொம்ப நடக்காது. எப்பவுமே ஐசிசி ஈவெண்ட்ஸ் மட்டும் தான். லாஸ்ட் T20 பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் இப்பயும் அதே விராட் கோலி செஞ்சுரி அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இந்தியா பாகிஸ்தான் கிளாஷ் அப்படின்னும் போது அது எல்லா மேட்சோட ஒரு யூனிக், ஓகேங்களா. ஸோ அந்த யூனிக்கா இவ்வளோ க்ரௌடோட பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. ப்ரோ நான் சொல்லட்டுமா, இந்தியா பாகிஸ்தான்லாம் இவனுங்க ஐப்பு தான். நம்மளுக்கு எதிரியே
ஆஸ்திரேலியா மட்டும்தான். இது ஒரு ஐப்பு தான். ஆனால் அதை உடைக்கிறது விராட் கோலி மட்டும்தான். பாகிஸ்தான் நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்மளுக்கு காலி கீழே தான் இருந்தாலுமே அவனுக்கு அடிச்சா ஒரு மாதிரி வந்து ஒரு ரிவால்ட்ரி போயிட்டே இருக்கு. சச்சின் ஒருத்தன் மட்டும் இன்னும் முடிச்சான் தெரியுமா? இப்போ வந்து விராட் கோலி அதை முடிச்சு இனிமே வந்து சச்சின் கம்பேர் பண்ணி விராட் கோலியை ஒரு தனியா பாருங்க. சச்சின் வேற, விராட் கோலி வேற, என் தலைவன் வேற. அப்படி நீங்க தனியா பாருங்க. 18ஆம் நம்பர் தனியா பாருங்க, 10ஆம் நம்பர் தனியா பாருங்க, 7ஆம் நம்பர் தனியா பாருங்க. நீங்க எப்படி ரிசர்வ் பண்ணீங்களோ 7 தனி ரிசர்வ் பண்ணி 18ஆம் நம்பர் ரிசர்வ் பண்ணி தான் ஆகணும். இனிமே கோலி தான். அப்படி ரிசர்வ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு 5வது பர்த்டே எப்பவுமே கேக் வந்து நைட்லயே கட் பண்ணிடுவோம். அதுதான் வழக்கம். இந்த வருஷம் கேக் கட் பண்ணி சீக்கிரமா தூங்கிட்டாங்க. காலையில எழுந்து கேட்டாங்க, என்னப்பா கேக்கே வெட்டல அப்படின்னாங்க. இல்லம்மா நைட்டுக்கா இந்தியா பை உங்களுக்கு மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும். சென்னை ஃபேனு ரொம்ப பக்கா டோனி ஃபேன். நீங்களே கேட்டு பாருங்க, யார் ஃபேன் நீங்க? அப்புறம் என்ன பண்ணோம், இது மாதிரி நைட்டு கேக் வெட்டலாமா? வீக்லி ஒன்ஸ் நாங்கள் பெசன் நகர் போயிடுவோம். பெசன் நகர் பீச்சில் போடுறாங்கம்மா, நம்ம நைட்டு அங்கே போய் கேக் வெட்டலாம். நான் வீட்டில் கொஞ்சம் வேலையாக டைம் ஆகிடுச்சு. மெரினாக்கு வந்தோம். இங்கே பார்த்து என்ன சொன்னாங்க, நம்மப்பா நம்ம மேட்ச் முடிஞ்சால் தான் நம்ம கேக் வெட்டணும், இந்தியா வின் பண்ணிட்ட பேர் கேக் வெட்டலாம் பண்ணாங்க. அதனால தான் கரெக்டாக முடிஞ்ச உடனே நம்ம கேக் கட் பண்ணோம். எங்களுக்கு எப்படி சொல்லுதுன்னா 2 ஹாப்பியாக இருக்குது. இந்தியா மேட்ச் வின் பண்ணிச்சு, நம்ம கோலியோ ஃபார்ம் அவுட் இன்னும் எப்போல்லாம் பாகிஸ்தான் கிட்ட மேட்ச் வருது அப்போல்லாம் அவரும் ஃபார்முக்கு வந்துடுறாரு. அதனால நம்ம அவர் ஃபார்மை பற்றி எப்பவுமே சொல்ல தேவையில்லை. அவரோட கிளாஸ் தான் பர்மனெண்ட். அவர் செஞ்சுரி ஆச்சுது, இந்தியா வின் பண்ணது கேக்கு. இது 3 நினச்சி நைட்டு தூங்க போகிறோமா இல்லைன்னு ஒன்றுமே புரியல. ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு 20+ ஏஜ் இருக்கும் போது இப்போ யூடியூப்ல ரிஜிஸ்டர் இருக்கலாம், அதை பார்த்து அப்போ கோலிலாம் அடுத்த இதில் இருக்கும் போது இருப்பாங்க, சச்சின் மாதிரி இருப்பாரு. அவங்களுக்கு இது ஒரு 20 வருஷம் பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னும் போது இங்கே மெரினாடும் போது நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமே இதுதான். அங்கே கேக் கட் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்ல. இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது அவங்க தான் வந்து சொல்லணும். சூப்பராக இருக்கும். நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக போனோம். அதுக்கு எல்லாத்துக்குமே 2 நம்மளுக்கு சேர்த்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. மேட்ச் வின் பண்ண ஹாப்பி, எங்கள் பொண்ணு பர்த்டே ஹாப்பி. 2மே சேர்த்து எங்களுக்கு ரொம்ப இது பண்ணிடுச்சு. செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. அது இல்லாத என் பேத்திங்க பிறந்த நாளுக்கு இங்கே கேக் எடுத்தது மிகவும் ரொம்ப இது ஆசையாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் இந்த ஊரே எங்கள் பேத்தியை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிரிக்கெட் பார்ப்போம், வீட்டில் பார்ப்போம். எங்கள் பையன் ஏன்ப்பா இன்னும் கேக் அறுக்கல, தான் ஃபஸ்ட்டு கேக்காக அறுக்கிறோம், ஏன் அப்பா இன்னும் கேக் அறுக்கலான்னு சொல்லி சஸ்பென்ஸாக எங்கள் பையன் இந்த மெரினா பீச்சில் சஸ்பென்ஸாக வா போகலாம் சரி பார்க்கில் இட்டுன்னு போகிறான் போலன்னு வந்தால் கூப்பிட்டு வந்து நேர்க்கிறோம். அப்புறம் பார்த்தா மெரினா பீச்சில் வந்து நம்ம போய் கேக் அறுக்கலாம் வாமா, ஏன்ப்பா அங்கே போய் இருக்கிறமா மேட்ச் நடக்குது, அங்கே எல்லாருமே பார்ப்பாங்க, ஹாப்பியாக இருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துன்னு வந்தாங்க. ஆமாம், இதோட பெரிய கிஃப்டே கிடையாது. எங்களால் நினைக்கவே முடியாது. எங்கள் பேத்திக்கு இதை நாங்கள் பின்னாடி சொல்லுவோம். அது வளரும் போது இந்த இடத்துல கேக் எடுத்துன்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்லுவோம். ஆமா சொல்லுவோம். ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு இது பண்ணாலும் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதை விட இது ஃபீல் பெட்டரா இருக்கா இல்ல? கண்டிப்பா எல்லா மக்களும் பார்க்கலாம் சார். ஒரு ஃப்ரீயா வந்து எல்லா மக்களும் பார்க்கலாம். இப்போ கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து எல்லாராலையும் போக முடியாது. இல்லை பெரிய பெரிய கிளப்ல இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் போடுவாங்க, அது எல்லாராலையும் போக முடியாது. ஸோ எல்லா மக்களும் பார்க்கலாம். ஒரு ஃப்ரீ என்ட்ரி. நல்லா வந்து உட்காருங்க, ஒரு பெட்ஷீட் கொண்டு வாங்க, உட்காருங்க, நல்ல ஸ்நாக்ஸ் வீட்டிலேருந்தே கொண்டு வாங்க, இல்லை வாங்கி சாப்பிடுங்க, நல்ல ஃபுல்லாக மேட்சை பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர். ஓகேங்களா? ஒரு முக்கியமான மேட்ச்க்குலாம் கண்டிப்பாக இந்தியா ஆடுற ஐசிசி ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் இன்னும் நல்லா ரீச் ஆகும் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் மேட்ச் போடுறாங்க, நான் வந்தேன் இன்னைக்கு. ஸோ இந்தியா மேட்ச் எல்லா இந்தியா மேட்ச்சுக்கும் ஐசிசி ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. கடைசியில் சரி அக்ஷர் பட்டேலே முடிச்சுட்டு வரேன்னு நினச்சேன். சரி கோலிக்காக தான் வந்தோமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்துருக்கணும். பயங்கர எக்ஸைட்மென்ட்டா? சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது நான் லாஸ்ட் அவர் அடிச்சிருவான்னு தெரியும். என்ஜாய் பண்ணது அது எனக்கே புதுசாக இருந்தது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்போலாம் நடந்தது போல் நானே இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நல்லா இருந்ததுண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கிரவுண்ட் ஃபீல் வருதா? இன்னும் நிறைய பேர் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படியே இது ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் போடலாம்ன்றேன். பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாண்ணா. எப்படி? எல்லா மேட்ச்சும் ஐபிஎல் வருது. இன்னும் எல்லா மேட்ச்சுமே போனால் நல்லா இருக்கும். நிறைய பேர் இருக்காங்களே இப்போது. இப்போ எங்கள் மாரி பசங்க நல்லா போக முடியாது. அதுமாரி பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணா. இதே அந்த ஸ்டேடியம் ஃபீல் தருது இல்லை, அப்புறம் இதுக்கு ஸ்டேடியத்தில் பார்த்து ஃபீல் கண்டிப்பாக இருக்குண்ணா. கண்டிப்பாக அந்த கோரிக்கை வச்சிருங்க.
வச்சிருவோம். எல்லாத்துக்கும் பண்ண இது ஆர்சிபிக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? அது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. ஆர்சிபி கஷ்டம் ப்ரோ. அது வந்து அதுக்கு நான் என்ன நானே சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. ஸோ சிஎஸ்கே தானங்க கிளப் சரிங்களா. பட் ஆர்சிபி பிடிக்கும். லாஸ்ட் டைம் விராட் கோலி பண்ணது மட்டும்தான் கொஞ்சம் மாசம் நின்றுச்சு. அதனால ஆர்சிபின்னு வந்துட்டாங்க. அவரை மட்டும் கொஞ்சம் இதே மாதிரி தான் ஆர்சிபிலையும் அடிக்கிறாரு. இல்ல ப்ரோ, அதாவது ஆர்சிபி வந்தா மட்டும் தலைவன் ஒருத்த மட்டும் ஆடுறான், மத்த எவனும் ஆட மாட்டான். வாட்ஸன் இங்க தான் இருந்தான், அதுக்கப்புறம் வேற யார் மச்சான் இங்க இருந்தா, டியூப்ளஸ் இங்க தான் இருந்தான். சென்னைன்னு போனா ஆடுறானுங்க, மத்த டீம் போனா ஆடுறானுங்க. ஆர்சிபி வந்தா மட்டும் இவனுக்கு என்னதான் ஆகுதுன்னு தெரியல. மேக்ஸ்வெல் பஞ்சாப்ல இருக்கும்போது கிளிப்பான். பஞ்சாப்ல இருக்கும்போது ஆர்சிபி வந்தா மட்டும் தடவினே இருக்கிறான் கடைசி வரைக்கும். அது என்னன்னு தெரியல. எல்லா பிளேயரும் மற்ற டீம்ல போனா ஃபார்ம்ல வரானுங்க. ஆர்சிபி வந்தா மட்டும் அவனுங்க வந்து வாழ்க்கை கரியர்லயே பார்க்க முடியாத ஃபார்ம் அவுட்டுக்கு ஆயிடுறானுங்க. ஆர்சிபி வந்தா மட்டும் அது ஏனே தெரியல. இப்போ வரைக்கும் ஏனே தெரியல. அதுதான் ப்ரோ, அல்ஜாரி ஜோசப் முதற்கொண்டு அல்ஜாரி ஜோசப் மும்பைல பண்ண சம்பவம்லாம் வேற. ஆனா ஆர்சிபி வந்து சம்பவம் பண்ணா வேறங்க அல்ஜாரி ஜோசப். அது என்னன்னே தெரியல ப்ரோ. அது ஒரு ராசி கெட்ட டீமானு தெரியல. ஆர்சிபின்னு வந்தா மட்டும் ஒத்த பிளேயர் ஃபார்ம் அவுட். விராட் கோலி ஒருத்த மட்டும் தான் ஒரு ஃபார்முக்கு வரேன் இப்போ வரைக்கும். கோலி இஸ் a king, சச்சின் இஸ் a god, கோலி இஸ் a king. அவ்வளவுதான். ஆல்வேஸ் அவர் ஃபார்ம் அவுட்னு சொல்றாங்க. ஒரு செஞ்சுரி கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். முடிச்சிட்டாரா? கண்டிப்பா அந்த செஞ்சுரி எல்லாரும் பார்த்தே லெவல் பண்ணிட்டார்ல. எவ்வளவு இருந்தாலும் சரி ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. கோலி தான். அதாவது ஒருத்தன் அவுட் ஆனா டிவி ஆஃப் பண்ணிட்டு போற காலம் சச்சின் காலம். ஒருத்தன் அவுட் ஆனாலும் 8 விக்கெட் 9 விக்கெட் பண்ணாலும் நம்ம டிவியை பாக்குறோம். இப்போது யாருக்காரனா லாஸ்ட்ல அக்ஷர் பட்டேல் அடிக்கிறான், பாண்டியா அடிக்கிறான், எல்லாருமே அடிக்கிறான். இப்போ நம்ம காலம் வேற. இந்த காலத்திலயும் ஒருத்தன் வந்து 51 செஞ்சுரி அடிச்சு சச்சின் ரெக்கார்டை முறியடிக்கிறானா அது கோலியால மட்டும் தான் முடியும். இல்ல ப்ரோ, அடுத்த சச்சின் வந்து நீங்க கோலியை சொல்லலாம். அடுத்த விராட் கோலி சொல்லிட்டு யாரையும் சொல்ல முடியாது. அடுத்த சச்சினுக்கும் அடுத்த ரிக்கி பாண்டிங்கும் அடுத்த கிறிஸ் கெயிலுக்கும் ஆள் வந்துச்சு. ஆனா அடுத்த விராட் கோலி சொல்லிட்டு நீங்க யாரும் ஒருத்தனை சொல்லுங்க, சொல்ல முடியாது. சுப்மன் கில்ல அடுத்த சுப்மன் கில்ல நீங்க வந்து விராட் கோலி கிங் நீங்க பேங்க் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. விராட் கோலி கிங் சுப்மன் கில் பிரின்ஸ்னு சொல்லுங்க. பிரின்ஸ் என்ன பண்ணாரு? பிரின்ஸ் வந்து இப்பதான் வந்து ப்ரோ சச்சின் பண்ண உஷார் பண்றதுக்கு ப்ரோ பிரின்ஸ் வந்து ஒன் டே மேட்ச் மட்டும் தான் ப்ரோ ஆடுவாரு. பிரின்ஸ் வந்து ஆக்சுவலா மச்சான் அவ்வளவு விஷயம் பேசுறான். ஆனா மச்சான் ஐபிஎல் மட்டும் தான் பார்ப்பான். அதான் ப்ரோ நான் வந்து 2003ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் ப்ரோ. 2003ல கங்குலி கேப்டன்சில ப்ரோ இல்ல ப்ரோ அதனால ப்ரோ 2003 ப்ரோ இல்ல ப்ரோ 2003 வேர்ல்ட் கப் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓகேவா. அன்னைக்கு டாஸ் வின் பண்ணது இந்தியா. ஆக்சுவலா கங்குலி அன்னைக்கு டாஸ் வின் பண்ணாப்ல ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ. 2003 வேர்ல்ட் கப்ல கங்குலி வந்து டாஸ் வின் பண்ணாரு. ஆனா பேட்டிங் கொடுத்தது ஆஸ்திரேலியா கேப்டன் பேட்டிங் கொடுத்துறாரு. அன்னைக்கு வந்து இந்தியா ஜெயிக்க வேண்டியது 2003ல வேர்ல்ட் கப் ஜெயிக்க வேண்டியது. பட் ஆனால் அன்னைக்கு நம்ம வந்து தோத்துட்டோம். அடுத்து 11 இயர்ஸ் கழிச்சு தோனி கேப்டன் ஜெயிச்சோம். ஆனால் 2003 நம்ம டிசர்வ். 2003 நம்ம கப்பு நம்ம ஜெயிக்க வேண்டியது. டாஸ் வின் பண்ணி ஆஸ்திரேலியா குத்த மட்டும் தான் தப்பு. அன்னைக்கு கங்குலி 180 அச்சா அவர். அன்னைக்கு கங்குலி சச்சின் 4 ரன்ல அவுட் சச்சின். அதே மாதிரி தான் சுப்மன் கில்லும் 2023 வேர்ல்ட் கப்ல 4 ரன்ல அவுட் ஆனாரு. ஸோ சுப்மன் கில் இதுதான், சச்சினும் இதுதான். ஆனா கோலி ஒரு சேசிங்ல ஒருத்தன் இவ்வளவு செஞ்சுரி அடிச்சது விராட் கோலி மட்டும்தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா உங்களுக்கு பிரஷர் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சேசிங்ல செஞ்சுரி அடிக்கிறது தான் ஒரு பிளேயர். அது விராட் கோலி மட்டும்தான் ஓகேவா. இப்ப சொல்றேன் ஐபிஎல் கண்டிப்பா ப்ரோ. அவங்க அப்பா அவன் கருவுல இருக்கும் போது பால் ஊட்டி வளர்க்கல, கிரிக்கெட்டை ஊத்தி வளர்த்திருக்காரு. அதாவது ப்ரோ வந்து இந்த 100 போடும்போது நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, பைஸ் ஒயிட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? 100 போடும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்தார். ஸோ அவர் அடிக்கிற அக்ரெசிவாக வந்தார். ஸோ ஹர்திக் பாண்டியா எப்பவுமே வந்து உங்களுக்கு அவர் செஞ்சுரிலாம் பார்க்க மாட்டார். ஸோ இஸ் அ டீம் பிளேயர், அடிச்சு முடிச்சுட்டு போயிடுவாருன்னு பார்த்தேன். ஓகே அவர் அவுட் ஆன அப்புறம் கண்டிப்பாக விராட் கோலி செஞ்சுரி வேணும்னு பார்த்தேன். அண்ட் பாகிஸ்தான் எப்பவும் போல சம்டைம்ஸ் தான் பண்ணுவாங்க, வைடு போட்டுருவாங்க, நோ பால் போடுவாங்க. ரிஸ்வான் ஒரு பாலை விட்டார், 4 போய்டுன்னு பார்த்தேன். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் பீட்டை கொண்டு வந்து விராட் கோலி செஞ்சுரி வின் பண்ணிட்டாரு. இந்தியா வின் பண்ணுறது செஞ்சுரி வச்சு வின் பண்ணதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டபுள் ட்ரீட் மாதிரி இருக்குது எங்களுக்கு. 51 செஞ்சுரி சச்சினை பீட் பண்ணுறாரு. சச்சினை பீட் பண்ணுற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ சச்சினும் நம்ம இந்தியன் பிளேயர் தான். ஸோ அவரே ஒரு இந்தியனே பீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்டில் ஹஸ் மோர் டு கோ. ஃபைனல்லாம் இந்த மாதிரி அடிச்சு விராட் கோலி ஜெயிச்சு கொடுத்தாருன்னா ஸோ லைக் ஒரு ஐசிசி ஈவெண்ட் T20யும் ஜெயிச்சிருக்கோம், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஜெயிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் ஒரு ஃபேர்வெல் மாதிரி விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஜெயிச்சுட்டு போனோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் தான் எப்பயுமே பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போலீஸ் செக்யூரிட்டிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. எங்களுக்கு வீட்டிலனா நாங்களே வீட்டில் எல்லாம் செஞ்சு தான் சாப்பிட்ணும். இங்கே வந்தோன்னா ஜாலியாக ஃபுட் கோர்ட்டில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் இந்த இடத்துல.
இனிமேல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டும் இதே மாதிரியே தான் இருக்கணும். ஏன்னா எல்லாராலையுமே இல்லை கண்டிப்பாக இங்கே தான் வரும். எல்லாராலையுமே துபாய் அங்கே இங்கெல்லாம் நம்மளால போய் பார்க்க முடியாது. எல்லா பீப்புள்ஸுமே இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரியே கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தாத்தா கங்குலி அடிச்சாரு, அப்புறம் நம்ம அப்பா தோனி அடிச்சாரு, இப்போ நம்ம ரோஹித் விராட் கோலி அடிச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தோத்துக்கிட்டே இருக்காங்க ப்ரோ. நான் வந்து திரும்பவும் சொல்றேன், நம்மளுக்கு வில்லன் ஆஸ்திரேலியா தான் ப்ரோ. இவனுக்கு பாகிஸ்தான்லாம் வில்லன் கிடையாது ப்ரோ. நம்மளுக்கு வில்லன் எப்பவுமே ஆஸ்திரேலியா தான். பாகிஸ்தான் வந்து அது ஒரு கண் தொடைப்பு தான். அது வந்து பாகிஸ்தானோட முன்னாடி சோஹைல் அக்தர், வசீம் அக்ரம் இவனுங்க இருக்கும்போது மட்டும் தான் பாகிஸ்தான். இப்போ இருக்கிற பாகிஸ்தான்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. பங்களாதேஷ் மாதிரி தான். இவனுக்கு வந்து பாம்பு டான்ஸ் ஆடுறதான் லைக், நம்மள வெறுப்பேத்தான் லைக். ரிஸ்வான் முதற்கொண்டு ரிஸ்வான் பாபர் அசாம் கவர் டிரைவ் வச்சார். இன்னைக்கு தொடர்ந்து 3 கவர் டிரைவ், 4வது கவர் டிரைவ்ல மாட்டினார்ல. பாண்டியா அதே பாலே போட்டான், கவர் டிரைவ்ல மாட்டினால பாபர் அசாம். இதான் ப்ரோ பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். அவங்களாம் சப்ப ப்ரோ. இந்த தயவு செய்து இனிமே நம்மளுக்கு காம்படிட்டர் ஆஸ்திரேலியா தான். அப்படி எடுத்துருப்பாங்க. ஆஸ்திரேலியா நியூஸ் தான் நம்மளுக்கு காம்படிட்டர். பாகிஸ்தான், இங்கிலாந்து, நம்ம இவங்களாம் காம்படிட்டரே கிடையாது. தோனி இல்லான்றது ஒரு ரொம்ப பெரிய ஃபீல் ஆகுது ப்ரோ. ஆனா தலைவன் வந்து நான் உன்னை உருவாக்கி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ எடுத்துருப்பான்னு சொல்லிட்டான் ப்ரோ. சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. கிட்டேந்து காசு வாங்கி அதை வீட்டுல சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெக்க மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம்மா.